இந்தியா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு டெஸ்ட் இன்னிங்ஸ்னால் நான் இதை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான இன்னிங்ஸை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீட்டுக்கு லைக்கே கொடுத்துருவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் லீட் எடுத்த இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செகண்ட் இன்னிங்ஸை லாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 30 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாமல் ஒரு கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. என்னதான் பவுலிங் சைடில் தரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடில் பல ஓட்டைகள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நல்ல பிளேயர் நல்லா விளையாட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டாக தான் இருக்குது. நம்மளுடைய வான்கடே ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கூட வரலன்னு சொன்னால் அதுதான் அதிசயமாக இருக்குது. ஒரே 50 மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பவுமா அவங்க மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் மெயின் பிளேயர்னா ரபாடா அவங்க விளையாடலை. இன்னும் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடாமே இருக்காங்க. ஸோ அப்பயும் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தா பெற்றிருக்காங்க. இந்தியாவோட கேப்டனான சுமன் கில் அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணுறேன். முதல் நாளில் என்ன நடந்தது நான் உங்களுக்கு ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை மறக்காமல் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாள் அப்படின்னா ஒரு 4 நாள் கிட்ட தான் போயிருக்கோம். இந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் வந்து சவுத் ஆப்பிரிக்கா 159 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இறங்கின இந்தியா பார்த்தீங்கன்னா 189 ரன்னை பார்த்தா அடித்து லீடு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் இன்னிங்ஸுக்கு வந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தா 153 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. என்னடா வெறும் 153 தான் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்தியா இதை ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுதாங்க இல்லைங்க. எல்லாம் பார்த்தா தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவோட ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் வெறும் 93 ரன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகி 30 ரன் வித்தியாசத்தில் பார்த்தா இந்த ஒரு மேட்சை தோற்றுருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனாக இருக்கிற பவுமா பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமை நல்லா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட் சீரீஸில் 4th பிளேஸில் இருந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்காங்க டேபிள் பாயிண்டில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கீழே போய் 4வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்திருக்காங்க. வெறும் 3 நாளில் நடந்த இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2 செஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்த ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் இன்னிங்ஸில் யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஷிமன் ஹாமர் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பெல்ல போட்டிருக்காங்க. ஸோ நல்லாவும் பேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 159 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆடம் மார்கன் வச்சிருப்பாங்க. முல்டர் அவங்க 2 பேரும் பார்த்தா இருப்பாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அப்படியே பார்த்தா இந்தியா பேட்டிங் சொல்லிட்டு KL ராகுல் பார்த்து 119 பாலுக்கு 39 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் 82 பாலுக்கு 29 ரன் பார்த்து அமைச்சிருப்பாங்க. ஸோ ஷிமன் ஹாமர் அவங்க பார்த்தீங்கன்னா 30 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. 15 ஓவர் போட்டிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலரான மார்க்கோ ஜான்சன் அவங்க பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 35 ரன் கொடுத்துருப்பாங்க. 3 விக்கெட் எடுத்து 15 ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸுக்கு களம் இறங்கின சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மேன் அவங்களுடைய கேப்டனான பவுமா அவங்க பார்த்தீங்கன்னா 136 பாலுக்கு ஃபஸ்ட்டு 50 பார்த்தா இதில் அடிச்சிருப்பாங்க. 155 ரன்னை பார்த்தீங்கன்னா அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக பார்த்தா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரே 50 தான் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் தெரியுமா ஒரு 50 அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார் பவுமா. இந்தியாவோட பவுலரோட ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சுக்கினாரு. ஸ்பின்னரோட ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு 50 பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா பிச்சு அந்த அளவில் பார்த்தா ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக தான் இருந்தது. இந்தியா பிளேயர்ஸுக்கு பார்த்தா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பார்த்தாக்கா ஸோ 50 அடிக்கிறதே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. ஆனால் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 200 கூட டார்கெட்டை ரீச் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஆட வந்து நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வெறும் 93 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. பெருசாக ஒன்றும் யாருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸே பண்ணல. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா 92 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருப்பாங்க. அக்ஷர் பட்டேல் 17 பாலுக்கு 26 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. கடைசியில் ஒரு 2 6 பார்த்தீங்கன்னா அடித்து மேட்சை மாற்றுற மாதிரி வந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஷிமன் ஹாமர் அவங்க தான் பார்த்தீங்கன்னா 21 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து 14 ஓவர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஜான்சனும் பார்த்தீங்கன்னா 7 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. சரி இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.